அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கணேஷாய நமக, ஸ்ரீ சரஸ்வத்யை நமக, ஸ்ரீ குருப்யோ நமக. இன்று ஸ்ரீ தத்தாத்ரேயரின் குரு சரித்திரம் 10வது நாள் பாராயணம். தன்னுடைய பக்தர்களை காத்து ரட்சிப்பதற்காக பகவான் பூ உலகில் பல அவதாரங்களை எடுத்தார். சித்தன் நாமதாரகனுக்கு இந்த எல்லா அவதாரங்களையும் பற்றி கூறினான். துவாபர யுகத்திற்கு பின் கலியுகம் இப்பூ உலகில் தன் காலை பதித்தது. இதற்கு முன்னரே மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, கிருஷ்ண அவதாரங்கள் நிகழ்ந்து விட்டன. பகவான் பின்னர் புத்த கல்கி அவதாரங்களை எடுத்தார். கலியுகத்தில் மக்களுக்கு நற்குணங்கள் இல்லை. பிராமணர்கள் தங்களுடைய வேத மார்க்கத்தை மறந்து பாவம் செய்ய முற்பட்டனர். அச்சமயம் நீதாப்பூர் என்னும் இடம் தற்போதைய கோதாவரி மாவட்டத்தில் இருந்தது. அங்கு அப்பளராஜா என்னும் பிராமணன் வசித்து வந்தான். அவன் ஆபஸ்தம்ப சகாயையை சேர்ந்தவன். அவனுடைய மனைவியின் பெயர் சுமதி. அவள் கடமை தவறாத பக்தி மிகுந்த பதிவிரதை. ஒரு நாள் பிராமணன் தன் பெற்றோரின் சிரார்த்த திதியை அனுசரித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது தத்தாத்திரேயர் அவன் வீட்டிற்கு பிக்ஷை எடுத்து வந்தார். அவர், ஓ தாயே, எனக்கு பிக்ஷை தாருங்கள், பவதி பிக்ஷாம் தேகி என்று கேட்டார். வழக்கப்படி இது போன்ற சிரார்த்த தினங்களில் பிராமணர்கள் போஜனம் செய்யாமல் யாருக்கும் எதுவும் தரக்கூடாது என்ற நியதியும் மீறி சுமதி வந்தவருக்கு பிக்ஷை அளித்தாள். தத்தாத்திரேய பகவான் மனம் மகிழ்ந்து அவளுக்கு முன் தன் சுயரூபத்துடன் தோன்றினார். சுமதி, நான் உன்னுடைய அதிதி, உச்சரிப்பதில் மிகவும் மகிழ்ந்தேன் என்றார். இந்த தெய்வ வடிவத்தைக் கண்டு சுமதி அவரது பாதங்களில் விழுந்து வணங்கினாள். பகவான், அம்மா, உனக்கு வேண்டும் வரம் கேள், தருகிறேன் என்றார். சுமதி பகவானை துதித்து, உலகையெல்லாம் காக்கும் மூர்த்தியே, நீயே அன்பின் சிகரம், என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டும். இப்போதுதான் என்னை அம்மா என்று அழைத்தீர்கள், அதுவே உண்மையாகும்படி அருள வேண்டும். நீங்கள் என்னுடைய மகனாக பிறக்க வேண்டும். நான் பல குழந்தைகளை பெற்றேன், ஆனால் அவர்கள் யாரும் நீண்ட நாட்கள் வாழவில்லை. வாழ்ந்தவர்களும் கூனாகவும் குருடாகவும் இருக்கிறார்கள். நான் பெருமைப்படத்தக்க மகன் யாரும் எனக்கு இல்லை. நான் கற்றறிந்த எல்லோராலும் மதிக்கப்படும் மகனை பெற விரும்புகிறேன். சுருக்கமாக கூறினால், உம்மை போன்ற மகனை பெற விரும்புகிறேன் என்றாள். பகவான் தத்தாத்திரேயர் இந்த வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்து, நான் பூ உலகில் அவதரித்து பக்தர்களை காக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்று எண்ணினார். சுமதியிடம், நீ மிகப்பெரிய முனிவனாகவும் மகனை பெறுவாய். அவன் உன்னுடைய குலம் முழுவதையும் உயர்த்துவான். அவன் புகழ் பெறுவான். ஆனால் நீ அவன் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும். அப்படி இல்லை எனில் அவன் உன்னுடன் தங்கியிருக்க மாட்டான். அவன் ஞானப்பாதையில் ஒளி விளக்காக திகழ்வான். அவன் மூலம் நீ ஞானம் பெற முடியும் என்றார். இந்த வரம் கொடுத்த பின் பகவான் மறைந்தார். சுமதி தன் கணவனிடம் இந்த வரம் பற்றி கூறினாள். அவர், நாம் பிராமணர்களை சிரார்த்த காரியங்களில் விஷ்ணு ரூபமாக அழைக்கிறோம். ஆனால் இன்று பகவான் விஷ்ணுவே நேரில் வந்து பிரசாதம் பெற்றுக் கொண்டதால் நம் பெற்றோரும் முன்னோர்களும் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்கள். இன்று முதல் நம் வீட்டிற்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு பிக்ஷை அளிக்க வேண்டும் என்று கூறினார். சில காலத்திற்கு பிறகு சுமதி கர்ப்பம் தரித்து 9 மாதங்களுக்கு பிறகு ஒரு மகனை பெற்றெடுத்தாள். இத்துடன் இன்றைய அத்தியாயம் முடிவடைந்தன.